உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்கிறாங்க. உங்களுக்குன்னு அவர் டபுளாக நன்மைகளை கொடுக்க போகிறார், இரட்டிப்பாக கொடுக்க போகிறாரு, எடுத்து வச்சிருக்காரு. அவர் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக கொடுக்கல, அதனால் தேவன் எடுத்து வச்சிருக்காரு, இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பாரு. தனி பாசம், தனி அன்பு மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டார், டபுளாக தான் கொடுப்பாரு. உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் தான் கொடுப்பாரு. ஒரு அம்மா தாம் பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? வீட்டில் எத்தனை பேர் வந்தாலும் தாம் பிள்ளைங்களுக்குன்னு எடுத்து வைக்கிறத எடுத்து வச்சுருவாங்கல்ல, அந்த மாதிரி தான். மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டார், வேறு மாதிரி இரட்டிப்பாக கொடுப்பாரு, அதிகமாக கொடுப்பாரு. தேவன் அன்பாக இருக்கார். ரொம்ப நாளாக கொடுக்கல, சோதனையில் ரொம்ப நாள் கடந்துட்டீங்க, சிறையில் கடந்துட்டீங்க, வியாதியில் கடந்துட்டீங்க, வறுமையில் கடந்துட்டீங்க, பிரச்சனைகளில் கடந்துட்டீங்க. அதனால் ரொம்ப நாளாக உங்களுக்கு நன்மைகள் என்று ஒன்று இல்லை. அதனால் தேவன் என் பிள்ளைங்க பாவம், இத்தனை காலம் அவங்களுக்கு நன்மைகள் இல்லை, அதனால தான் அவர் 2 மடங்கு நன்மைகள் எடுத்து வச்சுருக்காரு. சரிங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. யோசிப்பு 13 வருஷம் எந்த நன்மையும் கிடைக்கலங்க, அவனுக்கு நன்மையே இல்லை. தேவன் என்ன பண்ணார்? 13 வருஷம் கழித்து அவனுக்கு நிறைய அதிகமான நன்மைகள் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு அவனை ஜெயிலேருந்து விடுதலை பண்ணார். அதுக்கப்புறம் பெரிய வேலை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தையே கையில் கொடுத்துட்டாரு. அப்புறம் அவனுக்கு கழுத்துக்கு போடுறதுக்கு கோல்டு செயின், பொன் சரப்பணி கொடுத்தாரு. ராஜா பயன்படுத்துகிற ரதம், 2வது ரதத்தை இவனுக்கு கொடுத்துட்டாரு. எகிப்துடைய மரியாதை எல்லாமே, எகிப்தியர் எல்லாருமே இவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு மரியாதை வாங்கி கொடுத்தாரு. ஆஸ்நாத் என்ற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சார். எவ்வளோ எவ்வளோ அதிகமான நன்மைகள் பாருங்கள். மெல்லிய வஸ்திரம் கொடுத்தாரு. அவங்க அப்பா பலவர்ண அங்கி கொடுத்தாங்கல்ல, 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அது. அதுக்கப்புறம் தேவன் மெல்லிய வஸ்திரங்களை கொடுத்தாரு. எக்கச்சக்க நன்மைகளை 13 வருஷம் கழித்து அந்த பிள்ளைக்கு கொடுத்தாரு. நீங்களும் ரொம்ப காலமாக நன்மைகள் பெற்றிருக்காமே இருந்தீங்கல்ல, ஏதோ ஒரு காரணத்தால் எதுக்குள்ளேயும் இருந்துட்டீங்க, அடைப்பட்டு கடந்தீங்க. தேவன் அதற்காகவே உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறாரு, நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.